இந்த வீடியோல மேஜிக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதில வந்து எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் டபுள் ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கேன். 2ஆ எடுத்துட்டு நீங்க வந்து அத வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கலர் வந்து எடுத்துக்கணும். இன்னொரு வந்து நான் ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் டபுளா வந்துட்டு போட்டுட்டு நான் இங்க முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். போட்டுட்டு இது 2மே நம்ம முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா? அத 2யும் சேர்த்து இன்னொரு வாட்டி நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க ஃப்ரேம்க்கு அடியில வந்துட்டு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி த்ரெட் வந்து வச்சுக்கோங்க. பாருங்க முடிச்சு போட்டுட்டு அடியில வந்துட்டு நம்ம எப்பவும் நம்ம த்ரெட் வைப்போம் இல்லையா? அந்த மாரி வந்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த ரெட்டையும், இந்த எல்லோவையும் இப்படி 2ஆ பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சுட்டு, அத வந்து சென்டர்ல முடிச்சு வர மாரி இப்படி வச்சுட்டு, அப்படியே கொண்டு போய் ஃப்ரேம்க்கு அடியில வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது கீழயும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிரும். இப்போ நான் நீடில் வந்துட்டு கீழ வந்து டிப் பண்ணி எடுக்கிறேன். 2 விரலையும் ஒரு சைடு எல்லோ வந்து வச்சிருப்போம். ஒரு சைடு வந்து ரெட் வந்து வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அத வந்து மேல எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது வந்துட்டு எல்லோ சைடு வந்து த்ரெட் எடுத்துட்டு நம்ம நார்மலா செயின் வந்து போட்டுக்கிறோம். அடுத்து அந்த நூல வந்து கீழ வந்து விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா? அத வந்து நீடில்ல வந்து சுத்திக்கணும். நீடில்ல சுத்திட்டு, திரும்ப ஒரு செயின் போட்டுட்டு, இப்போ அந்த ரெட்ட விட்டுட்டு, எல்லோ கலர்ல நீடில்ல ஒரு சுத்து சுத்திக்கணும். இல்ல இது உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருந்தது அப்படின்னா, 2 விரல்லயும் 2 த்ரெட் வந்து பிடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லோ வேணுங்கும்போது ஒரு கையில இருக்கிற த்ரெட்ட வந்து சுத்திக்கோங்க. ரெட் வேணும் அப்படின்றபோது இன்னொரு கையில இருக்க த்ரெட் வந்து சுத்திக்கோங்க. இதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லா நம்ம வந்து பண்ண போறோம். இது வந்துட்டு நான் சிங்கிளா வந்துட்டு பண்றேன். இதுவே நீங்க டபுளாவும் பண்ணலாம். நான் அது வந்து எப்படின்னு பின்னாடி வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து சிங்கிளா பண்றேன். அதாவது ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ அப்படின்ற மாரி. இப்போ வந்துட்டு எல்லோ எடுக்கிறேன். கீழ நம்ம சுத்துறோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா சுத்திக்கணும். கீழ அந்த ஃபிங்கர்ல நீங்க த்ரெட் சுத்துறது தான் ரொம்ப கவனமா வந்துட்டு சுத்தணும். ஸ்டார்ட்டிங் தெரியல அப்படின்னா, நீங்க பார்த்து கூட கீழயும் பார்த்துட்டே கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. பட் நீங்க ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். ஸோ, அதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டே கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நான் எண்ட் நாட் வந்து போட்டுட்டு அதுவே லாக் ஆயிடுச்சு. நான் எண்ட் நாட் வந்து போட்டுட்டு, இப்போ 3 எப்படி போறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அந்த அந்த நீடில்ல த்ரெட்ட வந்து நான் இழுத்துக்கிறேன். அங்கருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த பக்கம் இழுத்துட்டேன். இப்போ வந்துட்டு கீழ இருந்து நான் ஒரு கலர் வந்து எடுக்கிறேன் மேல. அப்ப நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன். திரும்பவும் கீழ 2 கையில த்ரெட் வச்சிருப்போம் இல்லையா? எல்லோவே தான் சுத்தணும். திரும்பவும் எல்லோவே தான் சுத்தணும். இப்போ அடுத்து 3 முடிஞ்சதா? இப்போ 4த் வந்து நமக்கு ரெட் வேணும். ஸோ, அதனால ரெட் கலர் எந்த ஃபிங்கர்ல இருக்கோ, அத வந்து நீடில்ல சுத்திக்கோங்க. இப்போ ரெட் முடிஞ்சது. அடுத்து அடுத்து நமக்கு வந்து எல்லோ வேணும். ஸோ, எல்லோ கலர் ஃபிங்கர் வந்துட்டு நீங்க நீடில்ல வந்து சுத்தணும். இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க போட்டு, இத ஒரு டிசைனா கூட நீங்க கொண்டு போலாம். இப்ப ஹேண்டுலலாம் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து போடுவோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரெய்ட் லைன் டிசைன்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டிச் எல்லாம் யூஸ் பண்ணா பார்க்க ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப 2 த்ரெட்டும் மேல வந்துருது அப்படின்னும்போது, நீங்க சுத்துனது வந்து தப்பான மெத்தடா இருக்கும். கரெக்ட்டா எல்லோ வந்து சுத்தணும். எல்லோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெட் வந்து சுத்தணும். ஸோ இந்த மெத்தட் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் தானே! ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க 2 த்ரெட் வந்து வந்துருச்சு. ஸோ அத வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மேல வந்து கொண்டு வந்துட்டேன் அதனால திரும்ப எனக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, 2 விரலையும் கொஞ்சம் அ நம்ம பூ கட்டும்போது இப்படி விரல வந்து இப்படி திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி 2 விரல்ல வந்து அடியில வச்சுட்டு மாத்தி, மாத்தி, மாத்தி நீங்க சுத்திக்கிட்டே வாங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோட ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உடனே ஃப்ரீ கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே நாங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் போதும், நீங்கள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க.